நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி கொண்டிருக்கும். இந்த வீடியோவில் சற்று முன் முதியவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் திடீர் மாற்றம், என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது, இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் இந்த ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா, அல்லது வயதின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில சீனியர் சிட்டிசன் முதியவர்களுக்கு மட்டும் இந்த சலுகை பெறுவதிலிருந்து அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளனவா, என்ன காரணத்திற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், எவ்வாறு ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய லாபம் டைரக்டாக கிடைக்கும். தமிழக ரேஷன் கடைகளில் 2.25 கோடி கார்டுதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க சிரமப்படுகின்றனர். அவர்களின் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்களை வழங்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக மாநிலம் முழுவதும் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான 15.81 லட்சம் கார்டுகள், 1.27 லட்சம் மாற்றுத்திறனாளி கார்டுகள் ஆகியோரது வீடுகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இந்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் முதல் 70 வயதிற்கு பதிலாக 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோரின் வீடுகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதனால் கூடுதலாக கார்டுதாரர்கள் பயன்பெறுகின்றனர். வீடுகளில் பொருட்களை வாங்கும் போது சிலர் பணம் இல்லாமல் வாங்குவதில்லை. இதுகுறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை இலவசமாகவும், 1 கிலோ சர்க்கரை 25 ரூபாய், துவரம்பருப்பு 30 ரூபாய், 1 லிட்டர் பாம் ஆயில் 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வீடுகளுக்கு பொருட்களை எடுத்து செல்லும் போது சில முதியோர் பணம் இல்லாததால் வாங்குவதில்லை என தெரிய வந்துள்ளது. இதனால் வீட்டிற்கு எடுத்து சென்ற பொருட்களை திரும்ப கடைக்கே எடுத்து வருவதால் முதியோர்களுக்கு பயன் கிடைப்பதில்லை. சட்டசபை தேர்தல் வருவதால் முதியவர்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகின. எனவே அவர்களுக்கு பொருட்களை இலவசமாக வழங்கினால் எவ்வளவு செலவாகும், அந்த செலவை ஈடு செய்வதற்கு எப்படி, என்ன, அது அரசு பரிசீலனைக்கு வருகிறது. இது குறித்து விரைவாக முடிவு எடுக்கப்படும். இவ்வாறு அவர் கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதன் மூலமாக தற்போது 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தாயுமானவர் திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் திட்டத்தை ஆகஸ்ட் மாதம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அதற்கான வயது 70லிருந்து 65ஆக குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பொருட்களை முதியவர்களுக்கு இலவசமாக வழங்குவது பற்றிய ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகின. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய டைரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.